இப்போ இந்த குட்டி ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு இதை நம்ம டி ஃபார்மேஷனுக்கு எழுதிடலாமா? டி ஃபார்மேஷனுக்கு எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, இப்போ இது ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னது? ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகேவா? ஆக்சிலரி டிக்கு பதிலாக எம் கொடுக்கணும். அப்போது எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான். ஃபஸ்ட்டு கேபிட்டல் டி ஃபார்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஒருவேளை டி ஃபார்மேஷன் கொடுக்கலன்னா இந்த ஈக்குவேஷனை இப்படி ரீரைட் பண்ணி எழுதிக்கோங்க. டி ஸ்கொயருக்கு பதிலாக கேபிட்டல் டி ஃபார்மேஷனில் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பே ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறது தான். டிக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? எம்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் இந்த மெத்தட் தான். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? எம்முக்கு ஆன்சர் ரூட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ 2 ரூட் வரப்போகுது. இப்போ எம்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் எம் ஸ்கொயர் மட்டும் இங்கே ஒரே ஒரு எம் தான் இருக்குது இல்லையா? அப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துடுமா? அப்போ எம்முடைய வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஏ ஸ்கொயரா? சரி, அப்போ மைனஸை நான் வெளியே எடுக்கணுன்னாலே என்ன சொன்னேன்? உங்களுக்கு மைனஸ் வெளியே வரணுன்னாலே ஐன்னு வந்துடும் சொன்னேன். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வந்துடும். புரிஞ்சிச்சா? இந்த மைனஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. மைனஸ் வெளியே வந்தாலே ஐன்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு எம் வந்து என்ன இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐஏனே கிடச்சிரும். ஓகேவா? இப்போது இது எந்த சிஎஃப் ஃபார்மேஷனில் இருக்குது? உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா அது எந்த ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்கள். எகெயின் எனக்கு அந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஃபார்மேஷனில் தானே வந்திருக்கு. ஆனால் இங்கே ரியல் பார்ட் எம்முங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா ஃபார்மேஷனில் இருக்குது. ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட்டு. இங்கே ரியல் பார்ட் என்னவா இருக்குது? எதுவுமே இல்லை. அப்போனா ஆல்ஃபா என்னது? 0. பீட்டா மட்டும்தான் இருக்குது. அது ஏ, ஐக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் இல்லையா? சரி, அப்போ ரியல் பார்ட்டு 0, இமேஜினரி பார்ட்டு ஏ. இப்போ நம்ம சிஎஃப் எழுதிடலாமா? சிஎஃப்னா என்ன வரும்? இ பவர் ஆல்ஃபா எக்ஸ். அதானே சிஎஃப்? இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் தானே. ஆல்ஃபாங்கிறது இங்கே 0. அப்போ 0x இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ். அப்போனா ஏ, இங்கே பீட்டானா ஏ ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ்னா ஏஎக்ஸ். அப்போ எனிதிங் பர் 0 வேல்யூ என்னது? 1 இல்லையா? அப்போ சிஎஃப்ங்கிறது உனக்கு என்னது? ஏ காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஏஎக்ஸ். அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய சிஎஃப். இப்போ இந்த கொஷினில் சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, பிஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? சால்வ்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா போத் சிஎஃப் பிஐ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ பிஐ கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு 0 இருந்தாலே பிஐ 0 தான் இல்லையா? அப்போ பிஐ 0னா தேர்ஃபோர் உங்களுடைய சொல்யூஷன் என்னது? தேர்ஃபோர் சொல்யூஷன் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. ஓகேவா? அப்போ ஒய் ஈக்குவல் டு சிஎஃப்ங்கிறது என்னது? ஏ காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஐங்கிறது என்னது? 0. ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஒய்யோடைய ஆன்சர். புரிஞ்சிச்சா? சரி, இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாமா எப்படி போடுறதுன்னு? இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். சால்வ் ஃபோர் டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4. ஓகேவா? சரி, இப்போ இதை பார்க்கலாம். சால்வுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு. ஓகேவா? அப்போது ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தாலும் நான் சிஎஃப் எழுதுறது எப்படின்னு பாருங்கள். இதுக்கு வரைக்கும் 0 இருந்தது, இப்போ ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு இது டி ஃபார்மேஷனில் தான் இருக்குது. நான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் டேரெக்டாக போயிடலாம். என்ன கிடைக்கும்? 4m ஸ்கொயர். டிக்கு பதிலாக எம் கொடுக்கணும் இல்லையா? 4m ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 தான். ஆல்வேஸ் நீ ரைட் ஹேண்ட் 0ன்னு தான் எடுத்துக்கணும் ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா? சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்பரில் என்ன இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. 0ன்னு எடுத்துகிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். பிஐ கண்டுபிடிக்க வரும்போது தான் ரைட் ஹேண்ட் சைடே பார்க்கணும். சரியா? சரி, இப்போ இது புரிஞ்சிச்சா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலாக்குள்ளே போனாலும் சரி, இல்லை எதை மல்டிபிள் பண்ணால் டிவைட் பண்ணால் வருது அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, நீங்கள் எந்த மெத்தட்னாலும் இதுக்கு ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்களேன். இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம்ல. அப்போ இது 2m ஸ்கொயர் தானே இருக்குது. மைனஸ் 4m ப்ளஸ் இது 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போது ஏ ஸ்கொயர்
ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abங்கிற ஃபார்மேஷனில் இருக்கா, இதை கூட எப்படி எழுதிக்கலாம், 2 × 2m அந்த மாதிரி எழுதிக்கலாம் தானே. அப்போ பாருங்கள் இது a மைனஸ் பி ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ ஏங்கிறது என்னது 2m. அப்போ 2m மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாமா இந்த ஈக்குவேஷனை. பாருங்கள் இது ஜஸ்ட் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேஷனில் தான் இருக்குது. அதனால் 2m மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். அப்போ m ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுலேருந்து m கண்டுபிடிக்கணுமா, அப்போ 2m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டா ஓகே. அப்போ mங்கிறது இந்த 1 அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸு, மல்டிபிள் பண்ணுறது அங்கே போனால் டிவைட். ஆமாம் mங்கிறது அப்போ என்னது உங்களுக்கு 1/2ன்னு கிடச்சிரும். எனக்கு 2ங்கிறதுனால எனக்கு 1/2 1/2. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இல்லைன்னா நீங்கள் வந்து என்னது இதிலேருந்து 2m ரெண்டுத்துலேயும் காமனாக 2m வெளியே எடுத்து அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, எம்மோட வேல்யூ கிடச்சிருச்சு, m கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் m ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது இல்லையா. அப்போ m ஈக்குவலாக இருந்ததுன்னா உங்களுடைய CF என்ன அது பார்க்கலாமா, அந்த கேஸ் பாருங்கள். அப்போ m ரூட் வந்து ஈக்குவலாக இருக்குது, 2m ஈக்குவலாக இருந்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், a1x + a2 e⁻mxன்னு எழுதுவோம் இல்லையா. அப்போ அதான் நம்ம இங்கே ஃபார்முலா. அப்போ CFங்கிறதும் என்னது உங்களுக்கு a1x + a2 × e⁻mx. mங்கிறது என்னது இங்கே 1/2, அப்போ 1/2x. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இதுதான் உங்களுடைய CF வேல்யூ. எப்படி CF கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிச்சிங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம PI அந்த மாதிரி பார்க்கலாமா. இப்போ PI ஏன்னா இங்கே சால்வ்னு கொடுத்துருக்காங்க, CFன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் CF வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இங்கே PI சால்வ்னு கொடுத்ததுனால PIயும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ PIன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னது PIயோட வேல்யூ தேவைப்படும் இல்லையா. இங்கே கான்ஸ்டன்ட் இருந்தால் ஜஸ்ட்டு அந்த இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் இருந்தால் அந்த கான்ஸ்டன்ட்டே தான் உங்களுக்கு PIயாக கிடைக்கும். ஓகேவா, ஆனால் இது எப்படி சால்வ் பண்ணுறங்கிறது நான் PI ப்ரொசீஜரில் சொல்லும்போது சொல்கிறேன். கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அதே நம்பர் தான் இங்கே வரும். 0 இருந்தால் 0, 4 இருந்தால் 4, 2 இருந்தால் 2. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் உங்கள் PIங்கிறது என்னது 4 தான். ஆனால் இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, நான் எப்படின்னு PI ப்ரொசீஜர் சொல்லும்போது சொல்கிறேன். ஓகேவா, சரி. அப்போ இதோடைய சொல்யூஷன் என்னது உங்களுக்கு, therefore the solution is y is equal to CF plus PI. அப்போ y equal to CFங்கிறது உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a1x + a2 × e⁻1/2x + PIங்கிறது என்னது 4. ஓகேவா, இதுதான் உங்களுடைய சொல்யூஷன். ஆனால் PI 4 எப்படி வந்ததுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, PIக்கான ப்ரொசீஜர் சொல்லும்போது உங்களுக்கு அதோட இதை சொல்லிடுறேன். இப்போதைக்கு CF கண்டுபிடிக்கிறதுல எந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லைல்ல. ஜஸ்ட் என்ன பண்ணணும், CF கண்டுபிடிக்கிறதுல அந்த ஈக்குவேஷன் எந்த மாதிரி இருந்தாலும் கேபிட்டல் D ஃபார்மேஷனுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். ஓகேவா, D = mன்னு கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணீங்களோ அந்த மாதிரி சால்வ் பண்ணி எம்மோடைய ரூட் கண்டுபிடிச்சிட்டு, ஒருவேளை கியூபிக்காக இருந்ததுன்னா நீங்கள் கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தடில் சால்வ் பண்ணி அந்த சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஓகேவா, தேங்க்யூ.